ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரேப்பிடாக தான் ஓட்ட போயிட்டுருக்கோம். டைம் என்ன பார்த்தீங்கன்னா வழக்கமாக இருந்தால் விடியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். பட் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. டைம் ஒரு 5:32 ஆகுது. நேரமே எந்திரிச்சேன். ஒரு எத்தனை மணிக்கு? ஒரு 3:45 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமுக்கு எந்திரிச்சிட்டு பார்த்தாச்சுன்னா என்னாச்சு, நேற்றுக்கு ஒரு வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன் போஸ்ட் பண்ணுறதுக்காக. பார்த்தாச்சுன்னா நைட்டு தூங்குறது முன்னாடி அப்படியே எடிட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தாச்சுன்னா அப்படியே எடிட் பண்ணிட்டு இருக்கும்போதே தூங்கிட்டேன். ஸோ அப்புறம் காலைல எந்திரிச்சு அந்த வீடியோ எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். ஸோ அதான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பரவாயில்ல, எப்படி எவ்வளோ சீக்கிரம் போனாலும் நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறது என்ன 6-7 மணி அந்த மணி தான். அந்த டைமுக்கு தான் நமக்கு ஃபஸ்ட் ரைடே கிடைக்கும். சரி, ஓகே, பார்த்துக்கலாம் வாங்க. என்ன இன்னும் ஒரு 1/2 hour கிட்டே இருக்குது. நான் ஆர்டர் போடுறான்னு தெரில, பார்த்துக்கலாம். கைஸ், இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா 5:49 தான் ஆகுது. இப்போ தான் ஒரு 10 நிமிஷமாட்டு இங்கே வந்துருப்பேன்னு நினைக்கிறேன். 10 பேர் வாச்சு இங்கே வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே பார்த்தீங்களா வானம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அப்படியே ஒரு ரெட்டும் பிங்கும் சேர்ந்த மாதிரி ஒரு கலரில் இருக்குது. இதே மெரினா பீச்சில் சன்ரைஸ் பார்க்க போனவங்களுக்கு வேறு லெவல் வியூன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது நல்லா இருக்குங்க. நான் இந்த மாதிரி இதை நான் பார்த்தது கிடையாது. மற்றபடி நல்லா இருக்கும், ஒரு கோல்டன் கலரில் நல்லா இருக்கும். ஆனால் இன்னைக்கு கலர் வித்தியாசம் பண்ணிருக்கு. இதெல்லாம் ஈவினிங்கில் தான் வரும் இந்த கலரு. பார்த்தாச்சுன்னா இன்றைக்கி காலையில் வந்துருக்குங்க. ஆனால் நல்லா இருக்குது. ஆனால் என்ன எதிரும் ஒரு ஆர்டர் கூட வரல. அதுதான் இன்னும் கொஞ்சம் கவலையாகிட்டுருக்கு. சரி, ஓகே, பார்ப்போம். கைஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:12 ஆகுது. இப்போ நமக்கு இப்போ தான் ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் ரேப்பிடெலாம் வந்துட்டு இருந்துச்சு. ஒரு 7-8 கிலோமீட்டர் நான் எடுக்கலை. அதுக்கப்புறம் இப்போ தான் ஊபரில் ஒரு பெரிய ஆர்டர் இருந்துச்சு. பெரிய ஆர்டர்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டருக்கு 210 ரூபா அமௌண்ட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி, பரவாயில்ல, வந்ததில் இதுதான் கொஞ்சம் பெரிய ஆர்டர், அதனால் எடுத்துட்டேன். 8011. ஓகே, உட்காருங்க ப்ரோ. ஒரே செகண்ட். ஓகே கைஸ், நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இங்கேருந்து 23 கிலோமீட்டர் காமிக்குது. ஆனால் அமௌண்ட் ரொம்ப குறைவாக இருக்குல்ல. 210 ரூபா அந்த மாதிரி தான் காமிச்சிருந்து நினைக்கிறேன். 23 கிலோமீட்ரு. இதில் எவ்வளோ லக்கேஜ் வேறு இருக்குது பார்த்தீங்களா? சூட்கேஜ் எவ்வளோ பெருசுன்னு. சரி, ஓகே, பார்த்துக்கலாம். ஆனால் ரேப்பிடோ இருக்குல்ல, ரேப்பிடோவில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அதில் நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். அதாவது பைக்கு, ஸ்கூட்டின்னு இப்போ 2 வச்சுருக்கான். பைக்கு தேவைப்படுதுன்னா பைக்கு புக் பண்ணலாம். இதை மாதிரி பெரிய லக்கேஜ் வச்சுருந்ததுன்னா ஸ்கூட்டி படிச்சுன்னா ஸ்கூட்டி புக் பண்ணலாம். இந்த ஆர்டர் ஊபரில் வந்துச்சு. ஸோ அவங்க டேரெக்டாக பைக் புக் பண்ணிடுவாங்க. அதான் நமக்கு வந்துருக்கு. போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், ரேப்பிடோவில் அமௌண்ட்டில் ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த மாதிரி. ஆனால் நேற்றுக்கு நான் ஓட்டிகிட்டு இருந்தால பரவாயில்ல மாதிரி தான் இருந்துச்சு. இப்படி வியூ ரேட் கார்டில் பார்த்து பார்த்தேன், எந்த சேஞ்சுமே இல்லை. ஆனால் அமௌண்ட் வந்ததெல்லாம் இப்போது நேரமே வந்துருந்தில்ல, 12.50 வச்சு அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. நேற்று ஒரு நாள் பரவாயில்ல, பார்ப்போம் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு. காய்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சம்பவம் நடக்கிறதெல்லாம் அடிக்கடி நடக்கும். ஆனால் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தரமான சம்பவம் நடந்துச்சு. என்ன பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு இதான் மாதிரி தான். காலையில் ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிகிட்டு இருந்தேன். 4:30 ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் ஃபஸ்ட் ரைடு எடுத்தேனோ 7 மணிக்கு தான். ஆனால் ஃபஸ்ட் ரைடே கொஞ்சம் எனக்கு பெரிய ஆர்டர் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், கிடைக்கல. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ரைடு எடுத்தது கொஞ்சம் பெரிய ஆர்டர் தான் எடுத்தேன். அது எங்கேன்னா எங்கள் தாம்பரத்தில் பிக்கப் பண்ணி அம்பத்தூர்லாம் தாண்டி ஒரு பிளேஸுக்கு போனோம். கிட்டத்தட்ட அது ஒரு 35 கிலோமீட்டர் அந்த மாதிரி வந்துச்சு. ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா நான் அவங்களுக்கு ட்ராப் பண்ணது கிட்டத்தட்ட 470 ரூபா அமௌண்ட் வந்துச்சு. ஆனால் நார்மலாக எப்படி வராது. நான் சொன்னேன் இல்லை, இது அமௌண்ட் கம்மி பண்ணியிருக்காங்க, நான் போய் பார்க்கும்போது வராது. ஆனால் நேற்றுக்கு ட்ராப் பண்ணிவிட்டு அமௌண்ட் பார்க்கும்போது அவ்வளோ வந்துச்சு, 470 அந்த மாதிரி. ஆனால் சர்ஜி எதுவுமே இல்லாமல் தான். ஸோ நான் சொல்கிறேன், அது என்ன கணக்கில் வந்துச்சுன்னு எனக்கே புரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ராப் பண்ணேன். அப்புறம் நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. ஓரளவு பரவாயில்ல. காலைல ஆர்டர் கிடைக்கல, அதுக்கப்புறம் நார்மலாக போயிட்டுருந்துச்சு. அப்புறம் என்னாச்சு, வேளச்சேரிலேருந்து ஒரு ரைடு பிக்கப் பண்ணி சிறுசேரிக்கு போனோம். ஒரு 300 ரூபா ஆர்டர். அதனால் நான் கஸ்டமர் லொக்கேஷனை போய்ட்டு பிக்கப் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். அப்புறம் போகும்போது என்னாச்சு, இந்த ஸ்கூட்டி இருக்குல்ல, ஸ்கூட்டி ஒரு மாதிரி நம்ம பெட்ரோல் தீர்ந்து போகும்போது ஒரு மாதிரி விட்டு போவோம் இல்லை, அந்த மாதிரி ஆச்சு. எனக்கு அப்போது மைண்டில் லைட் அப்படிங்காச்சு. ஏன்னா இது மைலேஜ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லை. மைலேஜ் கிடைக்க முந்தின நேரத்துக்கு ஒர்க் ஷாப்பில் விட்டு கார்பரேட் டியூன் பண்ணேன். அது ஏர் ஸ்க்ரூ டியூன் பண்ணுவாங்க. ஸோ அது பண்ணேன். எனக்கு அதுதான் டக்குன்னு மைண்டில் வச்சேன், வந்து இவங்க பண்ணதில் ஏதோ ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு. அப்படியே போயிட்டுருக்கேன். அது அடுத்து ஆட்டோமேட்டிக்காக நின்றுச்சு. அப்புறம் தான் பார்த்தாச்சுன்னா பெட்ரோல் எல்லாமே லீக்காகி போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தாச்சுன்னா ஏன்னா நல்லா இருந்தது, பக்கத்துலேயே ஒரு ஒர்க் ஷாப் இருந்துச்சு. அந்த ஒர்க் ஷாப்பில் விட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறேன். அப்போ பார்த்தாச்சுன்னா ஏன்னா அந்த 300 ரூபா ஆர்டர் வேறு. ஏன்னா அது கிலோமீட்டர் கம்மியாக இருந்துச்சு, ஒரு 20 கிலோமீட்டர் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் 300 ரூபா வேலை வந்துச்சு. அந்த ஆர்டர் போன வருத்தத்தில் சரி ஓகே
இல்லை அவங்களுக்கு லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் சரி ஓகே நான் நீங்கள் உங்களுக்கு லேட் ஆகுதுன்னா நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு போயிருங்க அந்த மாதிரி சொன்னேன். அப்போ அவர் சொன்னார் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டு நான் அவ்வளோ தூரம் கொஞ்சம் போயிருப்பேன், ஒரு 6-7 கிலோமீட்டர் போயிருப்பேன். நான் தானே ஒரு 50 ரூபா மட்டும் தாங்க கேன்சல் பண்ணிக்கோங்கன்ட்டு. அப்போ அவர் கேன்சல் பண்ணிட்டு அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் அடுத்த புக்கிங்கு. ஏன்னா டக்குன்னு அப்போ பார்த்ததுன்னா கிட்ட ஒரு ஷாப் இருந்துச்சுல்ல, டக்குன்னு போய் இது பிரித்து பார்த்தாச்சுன்னா எனக்கு அந்த பெட்ரோல் டேங்கில் 2 கார்பரேட்டர் வர ஓஸ் ஏதோ பிடிங்கி இருந்துச்சு. அப்புறம் அந்த ஓஸை மாற்றிட்டாங்க, அதுக்கு ஒரு 150 ரூபா செலவு. அப்போது மாற்ற வரைக்கும் பார்த்தேன், அவர் அங்கேயே இருந்தார். அதுக்கு ஒரு மாற்றி முடிஞ்சோடனே ஆனால் அப்போ நான் புக் பண்ணாதீங்க, நான் உங்களை கொண்டு விட்டுறேன்னு சொல்லிட்டு திரும்பவும் அவரை ஏற்றிட்டு அப்படியே போயிட்டுருக்கேன். போய் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் கூட போகலை. அடுத்து பார்த்ததுன்னா பைக்கு பஞ்சர். நேற்றுக்கு அடுத்து என்ன சொல்லணும் ஒன்றும் புரியல. சரி பின்ன அடுத்து நீ அவரை வெயிட் பண்ணாச்சா வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு பின்ன அவரை அப்படியே அங்கே இறக்கி விட்டுட்டு அடுத்து பைக்கை உருட்டி அப்படியே பஞ்சர் போடல. அங்கே பஞ்சர் போன கடையில் என்னாச்சுன்னா பஞ்சர் போடலான்னு தான் போனேன். பார்த்தாச்சுன்னா அவர் தான் நிறைய இல்லைவா இது ஆல்ரெடி ஆன பஞ்சர்லேயே திரும்பவும் பஞ்சர் ஆகிருக்கு, பெரிய ஹோலாட்டு இருக்குது, இனி இதில் போட்டால் வேலைக்கு ஆகாது, டயர் தான் மாற்றணும் அந்த மாதிரி. அப்புறம் டயருக்கு ரேட்டு பார்த்தாச்சுன்னா அங்கே 1600 1800 ஆகுமா அப்படியே தெரியாது. ஓகே என்கிட்ட ஆல்ரெடி கையில் இருந்தது மொத்தமே ஒரு 700 ரூபா என்ன தான் இருந்துச்சு. அப்புறம் தான் இல்லைண்ணா அப்புறம் வேறு என்ன பண்ணலான்னு கேட்டாங்களா, சரி டியூப் தான் போடணும். ஏன்னா டியூப் போடல சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா இப்போ டியூப்லெஸ் டயர்னு பாருங்களேன், லைட்டாக பஞ்சர் ஆனால் கூட நமக்கு ஓரளவு ஓடிடும். டியூப்லெஸ்னால் லைட்டாக பஞ்சர் ஆனால் கூட மொத்தமாக அமுங்கிடும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி ஓகே இருந்தாலும் சரி பின்ன இப்போதைக்கு வேறு வழியே இல்லைன்ட்டு டியூப் தான் போட்டேன். அப்படி காலையில் ஒரு சில சம்பவம் ஆகி அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மத்தியானம் எல்லாம் அவ்வளோ ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்துச்சு. மத்தியானத்தில் ஒரு ஆர்டர் இங்கே ஏன்னா போரூர்லேருந்து கிடச்சி, போரூர்லேருந்து ஒரு கடத்துக்கு போட்டரில் வந்துச்சு. அந்த ஆர்டர் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 607 ரூபா அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த ஆர்டரில் எதுவுமே பிரச்சனை இல்லை, அதெல்லாம் கொண்டு பிக்கப் பண்ணி டெலிவரி பண்ணி அது ஸ்மூத்தாக முடிஞ்சு. அப்புறம் என்னாச்சு அங்கே ஒரு கடத்தில் அங்கே பிரிட்ஜுக்கிட்ட வந்து நின்னேன். ஒரு 2:30 இருக்கும்னு நினைக்கிறேன் டைம். அப்புறம் ஒவ்வொரு ஆர்டரா இல்லை ஒரு சில ஆர்டர் வந்துச்சு. பைக் பூஸ்ட்டில் 27 கிலோமீட்டரில் வந்துச்சு. நான் எடுக்கலை, ஆனால் அதையும் எடுத்துட்டாங்க, டக்குன்னு எடுத்துட்டாங்க. ஆட்கள் இருக்காங்க அங்கே ரேப்பிடோவுக்கும். அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு என்னாச்சு டைம் ரொம்ப போச்சு. அப்புறம் ஒரு 3:45 இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் ஒரு ஆர்டர் வந்துச்சு 35 கிலோமீட்டர் கோரிமேடுங்கிறது பூந்தமல்லிலேருந்து ரைட்டு போகணும். அப்படி ஒரு பிளேஸுக்கு ஆர்டர் வந்துச்சு. நானும் சரின்னு சொல்லிட்டு அப்செட் பண்ணிட்டு கஸ்டமர்கிட்ட கால் பண்ணி கேட்குறேன், அப்புறம் ஆர்டர் கன்ஃபார்ம் தானா? அப்போது அவர் தம்பி ஆர்டர் கன்ஃபார்ம் தான், ஆனால் நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஆகும். ஏன்னா நான் ஸ்ரீபெரும்புதூரில் வந்துட்டுருக்கேன், வந்துட்டு நம்ம போயிடலாம் அந்த மாதிரி சொன்னாங்க. வந்துட்டு எப்படின்னா ஒரு பக்கத்துலேயே ஒரு அப்பார்ட்மெண்ட் போகணுமா, ஒரு 6-7 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே போயிட்டு ரிட்டன் நம்ம லொக்கேஷனுக்கு போயிடலாம் அந்த மாதிரி சொன்னாங்க. சரி நான் இப்போ அவங்கள்ட்ட கேட்டேன், ஆனால் கேன்சல் பண்ண மாட்டீங்களா? ஆர்டர் கன்ஃபார்ம் தான், நான் வெயிட் பண்ணுறேன், எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நம்ம அதை கேன்சல் பண்ணுறோம் வைங்களா அவசரப்பட்டு, ரிட்டன் நமக்கு ஆர்டர் கிடைக்கிறது எதுனா ப்ராப்ளம் ஆயிரும். இப்போ ஆர்டர் கிடைக்கலன்னா நமக்கு இந்த ஆர்டர் நஷ்டம் தான் சொல்லிட்டு சரி ஓகே நான் வெயிட் பண்ணுறேன், கேன்சல் பண்ண மாட்டேங்களான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இல்லை போகிறதுனால இல்லை கேன்சல் பண்ண மாட்டேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன். நானும் வெயிட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்தாப்புல சொன்ன மாதிரியே வந்தாப்புல ஒரு 1/2 hour கழிச்சு வந்தாப்புல வந்துட்டு லொக்கேஷனில் வந்துட்டு அவர் கால் பண்ணிடுறேன். நான் அப்போ அவரை பார்த்துட்டேன், கால் பண்ண உடனே ஓகே இவர் தான். ஸ்ட்ரைட்டாக போய் அவர் முன்னாடி நிற்கிறேன். அப்போ அவர் சொல்கிறாரு பாருங்க, ஐயோ நான் 2 வீலராக புக் பண்ணேன் அப்படி கேட்டார். செம்ம காண்டாச்சு, சரியான கட்டுப்பாச்சு எனக்கு. பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்டார், ஐயோ நான் 2 வீலராக புக் பண்ணேன் காரு போராட்டுன்னு. நான் அப்போ எதுவுமே சொல்லலை. நான் அப்படியே பைக்கை திருப்பிட்டு அப்படியே கிளம்பலான் இருக்கும்போது, ஏன் தம்பி போகிறீங்க, நம்ம அதான் இங்கே பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட் போகணும்னு சொன்னேன்ல, அங்கே மட்டும் விட்டுருங்க, அதுக்கப்புறம் தான் காரை புக் பண்ணிடுறேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஆனால் நான் ஆல்ரெடி செம்ம கடுப்பில் இருக்கேண்ணா, அப்படியே கேன்சல் பண்ணிடுங்க ஒன்றும் சொல்லாமல் அப்படியே போயிட்டேன் அப்படியே சொல்லிட்டு. நேற்று அடுத்து வெயிட் பண்ணி அடுத்து ஒரு 4:30 இருக்கும். 2 மணிக்கு நான் அந்த போட்டுற ஆர்டர் முடிச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 4:30 வரைக்கும் இந்த ஆர்டர் வச்சு தான் அங்கே ஓட்டிகிட்டு இருந்தேன். 4:30 ஆச்சு. அடுத்து நான் அந்த ஆர்டர் கேன்சல் பண்ண அப்புறம் அங்கே வெயிட் பண்ணவே இல்லை, அப்படியே கிளம்பிட்டேன் வீட்டுக்கு கடுப்பில். இதான் அந்த ஆர்டர் அப்போவே கேன்சல் பண்ணியிருந்தா கூட வேறு ஆர்டர் கிடைச்சதுக்கு எனக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். அப்படி நேட்டிக்குள்ள சம்பவம், சில பல சம்பவங்கள் பார்ப்போம். இன்றைக்கி என்னெல்லாம் சம்பவம் கேட்டி காத்திருக்குன்னு தெரில. ஓகே கைஸ், லொக்கேஷனில் வந்துட்டோம். கம்ப்ளீட் 206 ரூபாயா அட்டங்கு ரொம்ப பிடிச்சது. 23 கிலோமீட்டருக்கு 206 ரூபா. எவ்வளோ காட்டுச்சு அதில்? 206 ரூபா காமிக்குதாண்ணா. ஓகேண்ணா, தேங்க்ஸ். ஓகே கைஸ், இந்த ரைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரைடு நமக்கு 206 ரூபா வந்துச்சு. ஆனால் அவர் 220 பே பண்ணிட்டாங்க. பரவாயில்ல. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, என்ன தான் லக்கேஜில் வச்சுருந்தாலும் 206 ரூபானா 206 ரூபா ஷோராக பே பண்ணிவிடுவாங்க.
நான் யோசித்தேன் பேசாமல் பேசி அமௌண்ட் கூப்பிட்டு வரான். என் லக்கேஜ் இருக்குல்ல, இதுக்கு ஒரு 20 ரூபா போகிறாங்க. அங்கேருந்து பேசி கூப்பிட்டு வந்தாலும் நினச்சேன். பரவாயில்ல, அவரே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டாரு. கிட்டத்தட்ட 14 ரூபா போட்டுட்டாரு. ஓகே தான். இருந்தாலும் மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது ஓகே, பரவாயில்ல. கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7:17 ஆகுது. நான் ஆர்டர் முடிச்சுட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இருந்தாலும் ஒரு 1/2 hour கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். 1/2 hour இருக்காது, அதுக்குள்ளாடி இருக்கும். சரி, ஓகே. இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இங்கே பக்கத்துலேயே தான் பிக்கப்பு. ஆனால் கிலோமீட்டர் கொஞ்சம் கம்மி தான், ஒரு 14 கிலோமீட்டர் அந்த மாதிரி இருந்துச்சு. சரி, இப்போ நான் அப்சர்வ் பண்ணிட்டேன். ஓகே 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 லொக்கேஷன் இங்கே தான். ஆனால் ஆளை காணும். லொக்கேஷனில் வாங்கன்னு சொன்னேன், இது வரல போல இருக்குது. இங்கே வெயிட் பண்ணும். 8383 ஓகே. போகலாமா ப்ரோ? ஓகே கைஸ், கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டோம். கரெக்டாக இங்கேருந்து ஒரு 14 கிலோமீட்டர் காமிக்குது. 14 கிலோமீட்டர் 27 நிமிஷம். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் வந்துச்சு. இது 23 கிலோமீட்டர் திருவேற்காடு. நான் அது எடுக்கலாம் ட்ரை பண்ணேன், ஆனால் எடுக்க முடியல. ஏன் பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டலில் இப்போ ஆர்டர் வரும்போது அப்படியே நம்ம ஸ்க்ரீனே அப்படியே ஸ்டக் ஆகிடுது. வேறு எதுவுமே அதை மினிமைஸும் பண்ண முடியாது. அந்த ஆர்டர் வரதை எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு அந்த அப்போ போர்ட்டலில் ஒரு 60 ஆர்டர் அடிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்கு பேக் சைடில் வந்துச்சு, என்னால் எடுக்க முடியல. அது வேறு யாரும் எடுத்துட்டாங்க. ஒர்ஸ்ட் பண்ணுறோம் போட்ரு போவோம் அப்படியே வச்சு நம்மளை ஷார்ட் அடிக்கிறான் பேக் ஷாட். இந்த ரைட்டா ப்ரோ? ஓகே ப்ரோ. $160 ஸ்கேன் பண்ணிக்கோங்க ப்ரோ. 160 ப்ரோ. ஓகே ஓகே கைஸ், இந்த ரெண்டு நமக்கு கொண்டு பண்ணிட்டு இந்த ரெண்டு நமக்கு 160 கிடச்சிருக்கு. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு போர்ட்டலில் ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. நான் உங்களை இங்கே ட்ராப் பண்ணிட்டு இங்கே பக்கத்தில் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆப்டர்லாம் பெருசாக சொல்கிற மாதிரி எந்த ரைடும் வரல, எல்லாமே குட்டி குட்டியாட்ட போட்டுட்ருக்கேன், வேலைக்கே ஆகலை. அப்புறம் போர்ட்டலில் நான் ஒரு ஆர்டர் வந்திருக்கு, அவன் போட்டான் பாருங்கள் 4 கிலோமீட்டர் பிக்கப்புக்கு. அவன் முடிச்சது சரி ஓகே. 4 கிலோமீட்டர் பிக்கப்புக்கு 12 நிமிஷம் ஆகுது. சரி ஓகே, கால் பண்ணி கேட்டேன். வேறு வழி இல்லை, ஏன்னா பெரிய ஆர்டர் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். வந்ததில் இதுதான் உருப்படி ஆர்டர் இருந்துச்சு, எடுத்துட்டேன். பார்ப்போம் 4 கிலோமீட்டர் பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் லொகேஷனாக பார்ப்போம் 8 கிலோமீட்டர். இந்த ஆர்டருக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பெரிய ஆர்டர்னு சொல்கிறேன், ஆனால் மொத்தமாக ஒரு 255 ரூபா தான். துறப்பக்கத்துக்கிட்ட ட்ராப் பண்ணி நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே ஓகே சரி, அப்புறம் போயிட்டு கால் பண்ணுறேன். ஓகே ஓகே கைஸ், பொருள் பிக்கப் பண்ணிட்டோம். இதோ இந்த பேக் தான். ஓகே. இருபது கிலோமீட்டர் ஆகுது இங்கேருந்து. கரெக்டாக துறப்பாக்கம் போய் அதனால் துறப்பாக்கம் இல்லை துறப்பாக்கம் இல்லை, ஈசிஆர் ரோடு போகணும். வெட்டுவாங்க தாண்டி இருக்கு, ஈஞ்சம்பவத்துக்கு கொஞ்சம் முன்னாடி. ஓகே. அப்படியே போகிற வழியில் எதனா ஒரு பைக் டாக்ஸி ஆர்டர் கிடச்சுன்னா நல்லா இருக்கும். ஒரு 10 கிலோமீட்டர் இருந்தாலும் ஓகே தான், ஒரு 100 ரூபா கிடச்ச மாதிரி இருக்குமே. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆர்டர் டெலிவரி தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு இருக்க வழியில் நமக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அது எப்படின்னா இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் பிக்கப் பண்ணணும். அதை நம்ம ஸ்ட்ரைட்டாக போகிற வழியில் தான் பிக்கப், அதனால் பிரச்சனை கிடையாது. இங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு துறப்பாக்கத்தில் ட்ராப்பு. கரெக்டாக எத்தனை கிலோமீட்டர் தெரியல, அமௌண்ட் மட்டும் 100 ரூபான்னு காமிச்சு ஊபரில். சரின்னு எடுத்துகிட்டு, ஏன்னா நம்ம போகிற வழி தானே. ஸோ ஓகே, இப்போ கால் பண்ணியிருந்தாரு. ஓகே, ஆர்டர் கன்ஃபார்மாக நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம். எப்படியே 100 ரூபானா நமக்கு ஒரு 90 ரூபா மேலே கிடைக்கும்ல, கமிஷன் போனால் கூட. ஓகே தான், போகலாம். ஓகே கைஸ், நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணி கிளம்பிட்டோம். எங்கேருந்து ஒரு 9.9 கிலோமீட்டர் கிட்ட காமிக்குது. ஆனால் அமௌண்ட் எவ்வளோ வச்சுன்னு கேட்டால் அவர் சொன்னார் 80 சம்திங் அந்த மாதிரி தான் காமிச்சிருந்தேன். ஆனால் பிரச்சனை இல்லை, ஏன்னா எனக்கு வரும்போதே 100 அந்த மாதிரி இருந்துச்சு. பேலன்ஸ் நம்ம வேறு ஆட் பண்ணுவாங்க. ஓகே கைஸ், நம்ம கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டு அந்த நமக்கு 90 தான் வந்திருக்கு. பேலன்ஸ் மொத்தம் வந்து 106 வந்துச்சு. 90 ரூபா கஸ்டமர்கிட்ட வாங்கிட்டு பேலன்ஸு நம்ம வேறு ஆட் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக இது நீங்கள் இருந்து எத்தனை கிலோமீட்டர்னா போர்ட்டர்
2.5 கிலோமீட்டர் தான். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம் கைஸ். சாயனி கொஞ்சம் அப்புறமாட்டு கன்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஏன்னா இப்போவே சார்ஜ் கிட்டத்தட்ட காலி ஆயிடுச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9:15 தான் ஆகுது. இப்போ எனக்கு சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னா 44% தான் இருக்குது. சரி ஓகே, நான் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக கன்டினியூ பண்ணுறேன். 2 hours later. கைஸ் நான் இப்போ எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா கிண்டியில் தான் இருக்கேன். நம்ம லாஸ்ட் அங்கே எனது திறப்பாகத்துக்கிட்ட ஒரு ரைட் ட்ராப் பண்ணுவேன்ல, அப்புறம் அங்கேயே அந்த பார்சலை டெலிவரி பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக இல்லை டிஃபன் சாப்பிட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது என்னாச்சு, அங்கேருந்து ஒரு ரைடு இங்கே கிண்டிக்கு தான் போட்டான். அந்த ஒரு ரைடாக முடித்தேன். அப்புறம் பார்த்தாச்சுன்னா இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. சின்னது ஆர்டர் போட்டாங்க, எடுக்கலை. அதுக்கப்புறம் இப்போ நமக்கு எங்கேருந்து தூக்கி மரமேல் நகர் போட்டிருக்காங்க 497 ரூபா. ஆனால் இதிலேயே போக வேண்டிய டீட்டெயிலாக போட்டிருப்போம், உங்களுக்கு தெரியுதா? நமக்கு வர அமௌண்ட்டு 421 தான் ப்ளஸ் 76 ரூபா ஜிஎஸ்டி. இதான் அந்த 18% ஜிஎஸ்டி. ஆனால் இந்த 421 அவன் அதுலேருந்து கமிஷன் பிடிப்பான். சரி ஓகே, எவ்வளோ கிடைக்குன்னு பார்ப்போம். 497 நம்ம ஃபஸ்ட்டு பொருளை பிக்கப் பண்ணி டெலிவரி பண்ணணும். ஓகே கைஸ், நம்ம லொக்கேஷன் வந்துட்டோம். இந்த கோரோ ஷீல்டா அது ஒரு கம்பெனி. இதுதான் தராமணி. ஒரு தாம்பரத்துக்கு ஒரு ஆர்டர் போட்டால் நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு போய் பார்சலை பார்ப்போம், என்ன பார்சல்ன்ட்டு. சரி போட்டு உள்ள போகலாம். நான் போட்டிருப்பேன் நாங்கள் மறைமலை நகர். ஓகே கைஸ், இப்போ இங்கே என்னாச்சுன்னா இங்கே மேலே போனேன். மேலே இந்த பில்லையும் கொடுத்து இந்த பையன் கொடுத்தாங்க. நான் கேட்டேன் இந்த பையன்னு. ஓ பில்லு ஓகே சாரி. நான் கேட்டேன் இந்த பையா டெலிவரி பண்ணணுன்னு. இல்லை அவங்க தான் கையில் கீழே போங்க பொருள் தருவாங்கன்ட்டு. நான் இந்த பையாக்கும் பார்த்து இந்த பையை டெலிவரி பண்ணணுன்ட்டு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 36 கிலோமீட்ரு. எவ்வளோ வரும்? எதனா தனிஷ் டி கைஸ் ஏஎன்ஐஎஸ் கைஸ். இந்த பேக்கெட்டா? அதை மட்டும் அப்படி எடுத்து போட்டுருங்க. ஒரே செகண்டு. ஓகே ஓகே கைஸ், கடைக்கு வந்து பொருளை பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. நீ ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் டெலிவரி தான். 36 கிலோமீட்ரு 1 hour ஆகும் போய் ரீச் ஆகிறதுக்கு. ஆனால் நமக்கு பெரிய ஆர்டர் கிடைச்ச மேட்ரு இல்லைங்க. ஆனால் அங்கே போயாச்சுன்னா ரிட்டன் எனக்கு ஆர்டர் கிடைக்குமோ? எனக்கு அதுதான் ஒரு சின்ன ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. ஏன்னா நிறைய நாள் அங்கே போய் நான் சம்பவம் ஆகியிருக்கேன், ஆர்டரே கிடைக்காம. விடுங்க பார்த்துக்கலாம். இந்த ஆர்டரோட நம்ம முடித்தா கூட இன்றைக்கி நம்ம அப்படி ஒரு 1000 ரூபாய் மேலே ஏர்ன் பண்ணியிருப்போம். நான் முடிக்க மாட்டேன் மேக்ஸிமம், பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், நம்ம லொக்கேஷன் ரீச் ஆகிட்டோம். கால் பண்ணேன் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க போட்டுருக்க புக் பண்ணியே ஒருத்தர் புக் பண்ணியிருக்காரு. ஆனால் இங்கே டெலிவரி லொக்கேஷன் வேறு நம்பர் தப்பாக போட்டிருக்காங்க. இப்போ அவங்களே கால் பண்ணி அவங்கள்ட்ட இன்னொரு நம்பர் வாங்கி கால் பண்ணி எல்லாம் ஓகே ஆகிடுச்சு. இதை வரேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஓகே க்ளோஸ் பண்ணலாமா? க்ளோஸ் பண்ணிவிடும். எங்கே தான் அடுத்த ஆர்டர் இருந்தால் நமக்கு கிடைக்கும். ஜிஎஸ்டி பாப்பமா, நம்ம கமிஷன் போய் எவ்வளோ வருது என்ன? அந்த 497 கிட்டத்தட்ட 110 ரூபா கமிஷன் பிடிச்சிருக்கான். பேலன்ஸ் நமக்கு 387 ரூபா வந்திருக்கு. 110 ரூபா கமிஷன். அப்படி பார்த்தா கூட நம்ம இது 35 கிலோமீட்ரு. அதான் நான் சொன்னேன் இல்லை, 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் எடுத்தால் தான் நம்ம கிலோமீட்டர் தாண்டி ஒரு 30 ரூபா 40 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். உண்டு டெலிவரி வெஸ்டர்ன் தான் வந்துட்டுருக்காங்க. இங்கே வெயிட் பண்ணலாமா இல்லை வேறு எங்கே நிற்கணுமா? புரியல. டூல்ஸ் ஸ்க்ரூ. ஆ 100 ரூபா கமிஷன் பிடிச்சிருக்காங்க இங்கே. ஐயோ இவனுங்களை 100 ரூபா இல்லை 110 ரூபா கமிஷன் பிடிச்சிருக்கான். நம்ம தான் இப்போ 35 கிலோமீட்டர் இருந்துச்சு, அதை தாண்டி ஒரு 37 ரூபா எக்ஸ்ட்ரா வருது கிலோமீட்டர் 10 ரூபா பார்க்கும்போது. சரி ஓகே, சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஓகேண்ணா. ஓகேவா? கைஸ் நான் இப்போ எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா சோழிநல்லூர் தான் போயிட்டுருக்கேன். நம்ம லாஸ்ட்டாக அங்கே மறைமலை ஒரு ஆர்டர் டெலிவரி பண்ணுவோம். நல்லா டெலிவரி பண்ணிட்டு நாங்கள் மதியம் அங்கே சாப்பிட்டுட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அங்கே அது இண்டஸ்ட்ரியல் ஏரியா தானே. அப்புறம் அங்கே போட்டு ஓடியாக கொஞ்சம் பேர் இருந்தாங்க. நானும் சரி அவங்கள கூட்டத்திலே போய் உட்காந்தேன். அப்புறம் என்னாச்சு, அங்கேருந்து ஆர்டர் வருது. 1-2 பெரிய ஆர்டர் போட்டேன். 800 ஆர்டர் 500 ஆர்டர்லாம் போட்டால். ஆனால் ஏன்னா மொபைலை காட்டவே இல்லை, பக்கத்தில் இருக்க மொபைலை காட்டுச்சு. நான் போய் சார் ஓகே, ஏன்னா நமக்கு ஆல்ரெடி 10 செகண்ட் ஐடி. அது இல்லாமல் நான் நிறைய ஆர்டர் மிஸ் பண்ணி ஒரு பெரிய ஆர்டர் தான் நான் அப்படி எடுப்பேன். ஏன்னா போய் தோணுச்சு ஓகே நம்ம அப்படி பண்ணுறதுனால நமக்கு ஆர்டர் போடலன்னு. அப்புறம் என்னாச்சு, யாருக்கு ஒரு 150 ஆர்டர் வந்துச்சு. அது யாருமே எடுக்கலை போல இருக்குது. அப்புறம் அது எனக்கு போட்டான் 150 ஆர்டர். எங்கன்னா மறைமலையிலேருந்து கூடுவஞ்சேரி.
பனையூர். ஏய் பனையூர்ப்பா, நம்ம இப்போ போகிற வழி தானா கைஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு லெவலில் ஒரு லக் அடிச்சிருக்கு. ஆனால் என்ன மேட்ரு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மள்ட்ட ஆல்ரெடி பொருளும் இருக்குது. சோழிங்கநல்லூரில் இதை டெலிவரி பண்ணணும். இங்கிட்டு தானே போகணும். சோழிங்கநல்லூரில் இதை டெலிவரி பண்ணணும். அப்புறம் பார்த்தாச்சுன்னா இது எங்கே பார்த்தீங்கன்னா பனையூர் வருது. பனையூருங்கிறது நம்ம சோழிங்கநல்லூர்லாம் தாண்டி ஈசிஆர் ரோடு போகணும். இருந்தாலும் எடுத்துட்டேன். ஓகே, இது நான் சமாளிச்சுக்கலாம், பார்த்துக்கலாம். கைஸ் கேட்டு வேறு பூட்டி விட்ருக்கேன் கைஸ். ஆல்ரெடி அந்த போர்ட்டலில் கால் பண்ணாங்க, ப்ரோ எப்போ வரீங்க, ஒரு 1 ஹவர்லாம் வந்துடுவீங்களான்னு. கைஸ் ஸ்டோரி என்னென்னா, அப்புறம் அங்கே கூடஞ்சேரியில் 150 ரூபா ஆர்டர் இருந்தேன்ல, மறைமலை வந்து கூடஞ்சேரிக்கு 150 ரூபா ஆர்டர் எடுத்துகிட்டு வந்தேன். அந்த 150 ரூபா ஆர்டர் முடிச்ச அப்புறம் சரி ஓகே அந்த ஏரியாவில் இருந்த வேலைக்கு அது வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக கிளாம்பாக்கம் வரலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தேன் கிளாம்பாக்கத்துக்கு. அப்போ வரும்போதே இன்னொரு ஆர்டர் போட்டான். அது எங்கேன்னா அங்கே கூடஞ்சேரியில் பிக்கப் பண்ணிட்டு எங்கள் சோழிங்கநல்லூர் போகணும். அந்த ஆர்டர் தான் இது. இதுக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 397 வந்திருக்கு. ஆனால் ஆன்லைன் பேமெண்ட் தான், ஆன்லைனில் தான் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே பரவாயில்ல. இப்போ தான் அங்கே போயிட்டுருக்க வழியிலே இப்போ இந்த ஆர்டர் வந்துச்சு. இதை எடுத்துட்டேன், வாங்க பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், லொக்கேஷனில் வந்துட்டோம். என்னது ஜூலே விட்டுறீங்களா? என்கிட்ட வாங்கிக்கோங்க ப்ரோ. நான் ஏன் திருப்பி ப்ரோ இல்லை ப்ரோ, என்ன ப்ரோ, அதை எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம். இல்லை அவங்க இப்போ தான் சொல்கிறாங்க, கேன்சல் பண்ணிடுவேன் ப்ரோ. கடுப்பு ஐஸ் இப்படியெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு கடுப்பாகுமா ஆகாதா? எனக்கு என்ன சொல்லக்கிட்டு தெரில. இப்போது அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்தேன். சரி ஓகே ஒரு வாட்டி கால் பண்ணி சொல்லலாம். இல்லை ஏன்னா இப்போ அங்கே போக வேண்டிய தேவையில்லை. ஜூவில் விட்டால் மதி உங்களால் விட முடியுமா? ஏன்னா இப்போ அந்த ஜூவெல்லாம் தாண்டி தான் இங்கே வந்தேன். எனக்கு இப்போ போக வேண்டியது தாம்பரம் போயிட்டு ரைட் எடுக்கணும். நான் இந்த பனையூருங்கிறது அங்கே சேம் அதே ரூட்டு, அதனால தான் இந்த ஆர்டர் எடுத்தேன். இப்போது அவன் சொல்கிறது நான் இப்போ வந்த வழி ரிட்டன் போக வேண்டிய ஆர்டர் இருக்குது. 1 hour later. இது இது 2 கிராஸ் பண்ணி போகிறது ஈஸிண்ணா, இல்லைனா அங்கே போய் சுற்றிட்டு இருக்கணும். ஓகே அப்பா சீக்கிரம் வந்துட்டீங்க. ரொம்ப சீக்கிரம் வந்துட்டோமோ? சரி பொறுமையாയിട്ട് நீ போங்க. ஸ்கேன் பண்ணி வாங்க. எந்த ஊர் உங்களுக்கு? கன்னியாகுமரி. நீங்கள் எந்த ஊர்? தூத்துக்குடியா? ஓகே ஓகே ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஓகே கைஸ், இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தாம்பரத்தில் இருக்கேன். நம்ம லாஸ்ட் அங்கே ஒரு டெலிவரி போனோம்ல, அதை டெலிவரி பண்ணிட்டேன். டெலிவரி பண்ண அப்புறம் அங்கேருந்து ரிட்டன் ஒரு ஆர்டர் போட்டேன். 16 கிலோமீட்டர் இங்கே தாம்பரம் ஈஸ்ட்டில் தான் இங்கே ட்ராப் பண்ணிட்டு ஓலாவில் தான் வந்துச்சு. அதுக்கு 16 கிலோமீட்டர் 217 ரூபா வந்துச்சு. ஆனால் கஸ்டமர் 240 பே பண்ணிட்டாங்க. ஓகே இதை முடிச்சிட்டோம். அப்படின்னா 217 240 23 ரூபா டிப்ஸ் கிடச்சிருக்கு இந்த ஆர்டரில். இந்த ஆர்டருக்கு ப்ளஸ் ஒரு 23 ரூபா டிப்ஸு 23 அமௌண்ட்டு ஒரு 209 அமௌண்ட்டு 209. ஓகே ஓகே கேஸ், நான் இதில் வீடியோ முடிச்சுக்கிறேன். அதனால் இன்றைக்கி நம்மளோட ப்ராஃபிட்டை மட்டும் செக் பண்ணிவிட்டு விட்டுறலாம். டோட்டலாக நம்ம ஏர்ன் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கிறது 1952 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். 1952. இதில் மைனஸ் பண்ண வேண்டியது காலைல டிஃபனுக்கு 60 ரூபா ஆச்சு, மதியானம் சாப்பிடுங்க 60 ரூபா ஆச்சு. ஸோ சாப்பாடுக்கே 120 ரூபா மைனஸ் பண்ணோம். -120. அப்புறம் பெட்ரோல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரிசர்வில் வந்துருச்சு. ரிசர்வில் தான் இப்போ ஓடிட்டுருக்கு. அதனால் நம்ம எவ்வளோ மைனஸ் பண்ணலாம்னா ஒரு 450 ரூபா மைனஸ் பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி நம்ம டோட்டல் கிலோமீட்டர் எவ்வளோ ஓட்டியிருக்கோம் பார்த்திங்கன்னா 186 ஓட்டியிருக்கோம். 186 கிட்டத்தட்ட 187 வருது. ஒரே செகண்ட், 187 வருது. 186.85 அந்த மாதிரி வருது. ஆனால் மைலேஜ் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் காலையில் சொல்லியிருப்பேன் இல்லை மைலேஜ் எடுக்கலாம் டியூன் பண்ண விட்டேன்னு. ஸோ அதனால் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 180ஓட இது மொத்தமாகவே காலியாகிடும். இன்றைக்கி பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஒரு 7 கிலோமீட்டர் கிட்ட எக்ஸ்ட்ரா ஓடி இருக்குது. இன்னுமே ஓடும். எனக்கு இதுவரை நிற்கலை, எங்கேயுமே நிற்கலை. ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருதுன்னு நினைக்கிறேன் மைலேஜ். சரி ஓகே, நல்ல விஷயந்தான். அதுக்குன்னு பெட்ரோல் ஒரு 450 ரூபா மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டுடே ப்ராஃபிட் நமக்கு 1382 ரூபா. பரவாயில்ல. நம்ம காலையில் எப்போ ஸ்டார்ட் பண்ணோம்? 5:30. ஆமாம் 5:30 தான் நினைக்கிறேன். ஸோ 5:30 கிட்டத்தட்ட 4 ரூபா ஆக போகுது. கிட்டத்தட்ட 11 ஹவர்ஸா.
கிட்டத்தட்ட 11 ஹவர் கிட்ட ஒர்க் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, 1382 ரூபா கிடச்சிருக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம சவுகார்பேட்டை பக்கமே போகல, அந்த ஏரியாவெல்லாம் போகவே இல்லை, சும்மாவே இங்கே லோக்கலில் தான் எங்கூட சுற்றிட்டு இருந்தோம். ஆனால் அங்கிட்டு போயிருந்தால் எதனா ஒரு 1-2 ஆர்டர் எடுக்கும்போது கொஞ்சம் அமௌண்ட் கிடச்சிருக்கும். சரி பரவாயில்ல, இதுவே நமக்கு ஓகே தான். ஓகே கைஸ், நான் எனக்கு இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதனால் இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம சேனல் யாரும் புதுசு வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான தட்டி வருவேன். அப்போ தான் இதை மாதிரி வீடியோஸ் போட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பை கைஸ், see you later.